திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. முக்தி நிலையில் உயிர். முக்தி என்பது இறைவனின் திருவடியை உயிர்கள் சென்றடைந்து சிவானந்த ஞான வடிவாகி என்றென்றும் மாறாத பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பதாகும். இதுதான் பிறவியற்ற நிலை. இந்த நிலையில் உயிர் சிவன் அடிக்கீழ் அடங்கும். அப்படி அடங்கவே உயிரும் சிவமும் ஆகிய இருவரும் ஒருவராய் நிற்பர். உயிர் சிவத்தில் அழுந்தி அதன் இயல்பை உணர்ந்தோறும் சிவபோகம் வரம்பில்லாமல் புதிது புதிதாய் விளைந்து உயிர்க்கு இன்பம் செய்யும். பேராற்றலும் பேரானந்தமும் பெருங்கருணைக்கடல் போன்றவனாக விளங்கும் சிவனிடம் உயிர்கள் சென்று கலக்கும் அந்த நிலை உப்பும் நீரும் கலந்த கலப்பினை போன்றது. நீரை சேர்ந்த உப்பு தான் கெடாது, அதன் கடினத்தன்மை மட்டும் நீங்கி அந்த நீரோடு ஒன்றாகிறது. அதுபோல உயிர் தான் கெடாது, தன்னை பற்றியுள்ள ஆணவ மலம் மட்டும் கெட வியாபக அறிவை பெற்று சிவத்தோடு ஒன்றாய் நிற்கும். நீரில் கலந்த உப்பு கண்ணுக்கு புலனாகாமல் நீராகிய ஒரு பொருளே உள்ளது போல தோன்றும். அதுபோல உயிர் சிவத்தில் அழுந்தி வேறு காணப்படாது நிற்க சிவம் ஒன்று மட்டுமே உள்ளது போல தோன்றும். உப்பும் நீரும் கலந்த நிலையில் அதனை ஒன்று என்றும் கூற முடியாது, இரண்டு என்றும் கூற முடியாது. அதுபோல உயிரும் சிவமும் இணைந்த அத்துவித முக்தி நிலை ஒன்று என்றோ இரண்டு என்றோ கூற முடியாத, ஒன்று ஆகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் என்றாகாமல் இருக்கும் நிலை. உச்சிகால நிழல் நீரில் தோன்றி அழியும் நீர்க்குமிழி தீயினில் கற்பூரம் போன்று உயிர் பிறவா நிலை எய்தும் பேறு வாய்த்த பொழுது அந்த திருவருளில் ஒன்றாய் கலந்துவிடும். ஆனால் திருமந்திரத்தில் நம்ம திருமூலர் அழிகின்ற சாயா பொருடனை போல கழிகின்ற நீரிற் குமிழியை காணில் எழுகின்ற தீயிற் கற்பூரத்தை ஒக்க பொழிகின்ற இவ்வுடற் போம பரத்தே அப்படின்னு சொல்லி பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.